Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகாசியில் பிரசவத்திற்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிறை மாத கர்ப்பிணி உயிரிழந்ததால் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், வணக்கம். இவர் உயிரிழந்ததற்கு என்ன காரணம், என்ன நடந்தது, விவரம்? நிச்சயமாக, அதாவது சிவகாசியில் உள்ள திருத்தங்கல் பனையடிப்பட்டி தெருவைச் சேர்ந்தவர் பாக்கியராஜ். இவரது மகள் ரேணுகா தேவி. இவரது கணவர் தூத்துக்குடி மாவட்ட காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் ராமர், ரேணுகா தேவி இருவருமே தென்காசி மாவட்டம் அருகேயுள்ள திருவேங்கடம் பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களுக்கு 3 வயதில் முதல் பெண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்த நிலையில் இரண்டாவதாக குழந்தை பிறப்பதற்காக தனது தாயார் வீட்டிற்காக வந்துள்ளார். இந்த சிவகாசியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு நேற்று அவர் தாயார் மற்றும் தகப்பனார் இருவரும் அழைத்து சென்றுள்ளார்கள். அங்கு அனுமதிக்கப்பட்ட ரேணுகா தேவிக்கு இன்று காலை பிரசவம் ஏற்படும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று பிரசவ அறைக்கு காலை அழைத்து சென்ற பொழுது ஊசி செலுத்தியவுடன் திடீரென ரேணுகா தேவிக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சற்று நேரத்தில் ரேணுகா தேவி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கும் மேலாக காவல்துறையினரும் அந்த உறவினர்களுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. உயிரிழந்த குழந்தைக்கும் அந்த உயிரிழந்தவர்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், வழங்கினால் மருத்துவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தனியார் மருத்துவமனையில் குழந்தை பிறக்கும் முன்பே தாயும் குழந்தையும் உயிரிழந்த சம்பவம் இந்த சிவகாசி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்.